So hello friends, welcome back to our channel Shrikar and Abhishek. This is Abhishek here. Hope you all நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ப்ரொஜெக்டர் லேம்ப் மாட்ட போகிறோம். ஸோ நீங்களே பார்க்கலாம். இந்த பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா AES. இதுதான் இந்த பிராண்ட் நேம் AES பிராண்டு. ரொம்ப ஃபேமஸான பிராண்டு தைவானில் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த பிராண்டோட இந்த ப்ரொஜெக்டர் லென்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு ecosport fog lampல மாட்ட போகிறோம். ஸோ நீங்களே யூடியூப்பில் நிறையா ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்ப்ஸ் பார்த்துருப்பீங்க. ஃபாக் லேம்பில் மாட்டுற ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் அது வித் ஹை பீம் லோ பீமோட வரும். பட் இந்த லேம்பில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேம்பில் ஹை பீம் போடும்போது உங்களுக்கு லேசர் பீம் வரும். லேசர் பீம்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ் வரைக்கும் உங்கள் லேசர் பேட்டர்ன் மாதிரி தெரியும். ஸோ ஹை பீம் வித் லேசர் அண்ட் லோ பீம் ப்ளூ லென்ஸோடு வரும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஓப்பன் பீஸ். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேசர் ஃபாக் லேம்ப் கொடுத்துருக்காங்க ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ். ஸோ உங்களுக்கு ப்ளூ ஷேட் மாதிரி தெரியும். அதுதான் பேர் ப்ளூ லென்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ மேலே இது இருக்கிறது பார்த்திங்கன்னா இதுதான் லேசர் பேட்டர்ன். ஸோ இதுக்குள்ளே லேசர் பீம் வரும். இது ஃபுல்லாகவே லோ பீம் வரும். ஸோ இந்த லென்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரிலேயோடு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை நம்ம ஃபாக் லேம்ப் இருக்கிற ஏரியாவில் நம்ம மாட்ட போகிறோம். ஸோ இந்த ஒரு ஃபாக் லேம்ப் ப்ரொஜெக்டர் இன்றைக்கி நம்ம ecosportல மாட்ட போகிறோம். இது மாட்டி நான் உங்களுக்கு அவுட்புட் காட்டுறேன். நீங்களே எப்படி இருக்குன்னு பார்த்து எனக்கு சொல்லுங்கள். இது மோஸ்ட்டாக எல்லா ஒரு மாருதி வண்டியிலையும் மாட்டலாம், ஹாண்டா வண்டியில் மாட்டலாம். ஏன் மாட்டலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்தந்த வண்டியில் ஃபாக் லேம்ப் ரவுண்டாக வரும். ரவுண்டாக வர ஃபாக் லேம்பில் மட்டும்தான் மாட்ட முடியும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா லோ பீம் ஹை பீம் ஃபங்க்ஷனோடு வரும். ஸோ உங்களுக்கு நீங்கள் நைட் டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அண்ட் ஃப்ரீக்வெண்ட் நைட் டிரைவிங் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபாக் லேம்ப் போடணும். பிகாஸ் இந்த ஃபாக் லேம்போட லென்த்து பார்த்தீங்கன்னா 500 மீட்டர்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக தரும். வித் வைட் ஆங்கிள் அண்ட் வித் ஹை பீமோடு தரும். ஸோ நீங்கள் இது போடுறீங்கன்னா நீங்கள் ஹெட் லேம்பே தேவையில்லை. இதுவே நீங்கள் வச்சுட்டு ஒரு ஹைவேஸை தாராளமாக ஓடலாம். ஸோ இந்த ஒரு லேம்ப் நம்ம ecosportல இப்போ மாட்ட போகிறோம். ஸோ மாட்டி அதோட அவுட்புட் எப்படி இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த ecosport. இதில் அந்த பழைய ஃபாக் லேம்ப் டோர் இருக்குது. ஸோ இதுதான் அந்த பழைய ஃபாக் லேம்ப்பு. இந்த ஃபாக் லேம்ப் பார்த்திங்கன்னா நார்மல் எல்லோ ஃபாக் லேம்ப் அண்ட் உள்ளே பார்த்திங்கன்னா எல்லோ பல்ப் வரும். ஸோ இதோட கிளாம்பிங் பாருங்கள், பர்ஃபெக்டாக 1 2 3 4 கிளாம்ப்ஸ் இருக்கும். ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இப்போ மாட்ட போகிற ப்ரொஜெக்டர் பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஜெக்டர் தான் மாட்ட போகிறோம். ஸோ இதுதான் அந்த ப்ரொஜெக்டர். இதுலேயே பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர் 4 சைட் கிளாம்பிங்கும் வருது. ஸோ இப்போ ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் இந்த ப்ரொஜெக்டரோட கிளாம்ப் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். செம்மையாக இருக்குது பெர்ஃபார்மன்ஸ். ஜஸ்ட் காட்டுறேன் அவுட்புட். ஸோ இதுதான் அந்த ப்ரொஜெக்டர். ஸோ இது மாட்டினோடனே நான் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருக்குது. பட் நீங்களே ஃபாக் லேம்போட அவுட்புட் பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஆல்மோஸ்ட் அந்த மெட்ரோ பில்லர் வரைக்கும் அடிக்குது. ஸோ அந்த மெட்ரோ பில்லர் இல்லைன்னா இது எப்படியோ ஒரு 500 மீட்டர்ஸ் வரைக்கும் அடிக்கும். ஹை பீமாக போட்டு காட்டுறேன், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் ஹை பீம் அண்ட் இது லோ பீம். ஸோ இதோட ஃபங்க்ஷனிங் ஹைவேஸில் இதோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஸோ இங்கே நம்ம ஷார்ட் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இப்படி தெரியுது. பட் ஹைவேஸில் இருட்டில் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இதோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்தீங்க அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு. ஸோ உங்கள் வண்டிக்கும் பவர்ஃபுல் ஹெட் லேம்ப்ஸ் ஆர் ஃபாக் லேம்ப் மாட்டணுன்னா தாராளமாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய அட்ரஸ் அண்ட் என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ரொஜெக்டர் லேம்ப் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லா மாருதி வண்டிக்கும் செட் ஆகும். பிகாஸ் ஒரு ரவுண்ட் ஃபாக் லேம்ப் வரும். ஈவன் ஹாண்டா வெஹிக்கிள்ஸும் செட் ஆகும், ரவுண்ட் ஃபாக் லேம்ப் வரும். அண்ட் இதுவே பார்த்தீங்கன்னா நம்ம ecosportல கூட செட் ஆகும். டாட்டா நெக்ஸான் வண்டியில் செட் ஆகும். அண்ட் டாட்டா மோஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிள்ஸும் செட் ஆகும். ஸோ இந்த ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்ப் மாட்டுறதுனால என்ன ஒரு யூசேஜ் பார்த்தீங்கன்னா, இதில் வித் ஹை பீம் ஆப்ஷனோடு வரும். ஸோ நீங்கள் ஓட்டும் போது ஹை பீம் ஹெட் லேம்பில் போடும்போது அதுவும் ஹை பீம் ஆகும். அப்படி இருக்கும்போது ஹெட் லேம்பை விட இது பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹைவேஸில் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் இருக்கும் ஒரு லிமிட்டுக்கு மேலே போகிறதுக்கு. ஸோ இந்த ஃபாக் லேம்ப் ப்ரொஜெக்டர் இது வரைக்கும் ஏகப்பட்ட வண்டியில் மாட்டியிருக்கேன் நான். ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்ல ஃபீட்பேக் இருக்குது. மோரோவர் இந்த ஃபாக் லேம்ப் எல்லாத்துக்கும் 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் உண்டு. ஸோ வாங்கிட்டு ஒரு 6 மாதத்துக்கு போயிடுமா அப்படின்னு பயப்படாதீங்க. கன்ஃபார்மாக 1 இயர் வாரண்டி இருக்குது. பிகாஸ் எல்லாமே தைவான் ப்ராடக்ட்ஸ். ஸோ உங்களுக்கு நான் இப்போ என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் சீரீஸ் ப்ராடக்ட்ஸ் காட்ட போகிறேன் ஃபார் ஹெட் லேம்ப் அண்ட் ஃபாக் லேம்ப் அப்கிரேடுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே FBL சீரீஸ் ஃபஸ்ட்டு நம்ம ஹெட் லேம்ப் பற்றி பேசுவோம். ஸோ ஹெட் லேம்ப் எப்போவுமே உங்கள் வண்டியில் கியா, செரிட்டோஸ் சரி, கிரெட்டா சரி, Ertiga சரி எல்லாமே ப்ரொஜெக்டர் சீரிஸ் வருதுன்னா
நான் கன்ஃபார்மாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற ஹெட்லாம்ப் வந்து ஹெச்ஐடி வந்து இதுவாக தான் இருக்கும். இது வந்து ஓசோம் பிராண்ட் மேட் இன் ஜெர்மன் அண்ட் இதோட வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 2 years வாரண்ட்டி வரும். ஸோ இது வந்து பேசிக் சீரீஸ் அண்ட் இது வந்து FBL சீரீஸ். FBLனால் ஃபாஸ்டர் பிரைட்டர் லாங்கர். இதை விட இதோட இன்டென்சிட்டி இன்னும் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். பட் இதுவே செம பவர்ஃபுல்லாக இருக்கும். இதை விட இன்டென்சிட்டி இதோட இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இதோட நெக்ஸ்ட் வேரியன்ட் தான் இது. ஸோ இது ரெண்டுமே வந்து ஹெட்லாம்போட அப்கிரேட் ஃபார் ஹெச்ஐடி. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டர் தான் நம்ம இன்னைக்கு மாட்டின ப்ரொஜெக்டர் அந்த ecosportல. ஸோ இது வந்து என்ன பிராண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா AES பிராண்ட். ரொம்பவே நல்ல பிராண்ட், ஒரு நம்பிக்கையான பிராண்டு. அண்ட் இதோட பவர் வந்து சூப்பராகவே இருந்தது. ஸோ இது வந்து யூஸ்வலாக நம்ம மாட்டுற அந்த M617/LED ஃபாக்லாம் ப்ரொஜெக்டர். ஸோ இந்த ப்ரொஜெக்டர் 99% நீங்கள் மாருதி வண்டி வச்சுருக்கீங்க அண்ட் உங்களுக்கு வந்து பவர் அப்கிரேட் பண்ணணுன்னா இந்த ஒரு ஐட்டம் கன்ஃபார்மாக நீங்கள் ஃபாக்லாம்பில் மாட்டியே ஆகணும். பிகாஸ் இது மாட்டுறதுனால உங்களோட அவுட்புட் வந்து ஒரு ரொம்பவே என்ஹான்ஸ் ஆகும். நீங்கள் ஹைவேஸை பெர்ஃபார்மன்ஸ் நீங்களே பார்த்து நீங்களே சொல்வீங்க ரொம்பவே பக்காவாக இருக்கும்னு. ஸோ அந்த டைப்பான ப்ரொஜெக்டர் இது. ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி எல்லா வண்டியிலையும் மாட்டலாம். ஹுண்டாய் கம்பெனியில் வர எந்த வண்டியிலையும் இது மாட்ட முடியாது. ஸோ இது வந்து ஃபாக் ப்ரொஜெக்டர்ஸ், இதுவும் ஃபாக் ப்ரொஜெக்டர் அண்ட் ஹெட்லாம்ப் வந்து அப்கிரேட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாட்டின ஃபாக்லாம்ப் ப்ரொஜெக்டர் இது தான். ஸோ உங்கள் வண்டியிலையும் வந்து பவர் என்ஹான்ஸ் பண்ணணும், பவர் பத்தில் நைட் ட்ரைவ் அடிக்கடி போகிறீங்க, பவர்ஃபுல் அண்ட் ஹெட்லாம்ப் வேணும்னா மறக்காமல் எனக்கு கால் பண்ணுங்கள். எங்கிட்ட ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்ன வண்டி எது தேவை, எக்ஸாக்டாக எது போட்டால் நல்லாயிருக்கும்னு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ப்ராப்பராக சஜஸ்ட் பண்ணி தரேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு அக்சசரிஸ் ஃபிட்மெண்ட்டில் மீட் பண்ணுவோம். Till then, take care. Bye. See you.